ஹாய் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். நான் சிக்கன் குழம்புக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு 4 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பெருஞ்சீரகம், 4 கிராம்பு. ஓகேவாங்க. வாங்க. உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு போட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் திட்டமாக நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அது சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், எடுத்து வச்சதெல்லாம் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அது ஒவ்வொன்றா பொரியட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ வெடிக்குதா? அடுத்தது வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். 2 கொத்து கருவேப்பிலை. நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். புதினாவும் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை தான் சேர்க்குவேன் குழம்புக்கு. நான் கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. வாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தது அதையும் விழுது நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் அதையும் லைட்டாக வதக்கிடுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பத்தலைன்ற மாதிரி தெரிஞ்சுது. திரும்ப நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கின பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயிலே நல்லா வதங்கிச்சு. நம்ம அதுக்கப்புறம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், அது கூட நான் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். சேர்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தகுந்த போல் நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இது வரைக்கும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கிளறி விடலாம். நல்லா கிளறி விடுங்க. அடியில் இருக்க மசாலா, சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உருளைக்கிழங்கு போட்டால் சிக்கன் கூட. நான் அதனால் ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. உங்களுக்கு குழம்பு எப்படி ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணுமா, திக்னஸ் வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. எங்களுக்கு மீடியமாக வேணும். நாங்கள் திட்டமான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஸ்லோ பண்ணிப்போம். அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
மூடி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். பார்க்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்கிறது, குயிக்காக செஞ்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ திட்டமாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா? ஓகே, பாய்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும். ஓகே, பாய்.